ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில அஸ்தகர்மா அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேய் இருக்கா இல்லையா, இந்த பில்லி சூனியம், இது மாதிரியான கதைகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதில் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்திலேயே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நேர படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சில உருவ பொம்மைகளை வச்சு பில்லி சூனியம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இங்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. இந்த வீட்டில் ஒரு நபர் இருக்காரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஊர்ல இருக்கிற அதாவது நமக்கு வாழ்க்கையில பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எதனால இறந்தாங்க, இறக்கும் போது என்ன நினைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த மந்திரவாதி அந்த ஆவியை தாக்குள்ள கொண்டு வந்து அவங்க என்னெல்லாம் யோசிச்சாங்க அப்படிங்கறத நமக்கு அப்படியே சொல்லுவாரு. சோ அப்படிப்பட்ட வேலையை இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஊருக்குள்ள நிறைய இடங்கள்ல பண்ணி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளு. சோ அப்படி இருக்க ஒரு ஆளு கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னோட வீட்டுக்காரர் வந்துட்டு இறந்துட்டாரு. சோ அவர் ஏன் இறந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஆளுகிட்ட சொல்லும்போது அந்த ஆளு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆவியை தனக்குள்ள வர வைக்கிறாரு. வர வச்ச அடுத்த நிமிஷம், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ ஒரு ஆட்டோ டிரைவர், என் ஃப்ரெண்டு கூட நீ தொடர்புல இருந்த, அந்த கள்ள தொடர்பா நான் பார்த்துட்டேன், அதை பார்த்து என்னால ஏத்துக்க முடியாம தான் நான் இறந்து போனேன். சோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீயே என்ன கேட்கற பத்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஆவி இவருக்குள்ள பேசியிருக்கு. சோ அந்த அம்மா எதுவுமே பேசாம அங்கிருந்து ஓடிடுச்சு. அடுத்தது ஒரு பொண்ணு ஒருத்தங்க வந்திருக்காங்க. சோ இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த அம்மாக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் ஒரு விபத்துல இறந்து போயிருக்கான். சோ அவன் இறக்கும் போது என்ன ஆச்சு, அவன் எதனால இறந்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட கேட்கும்போது இவரு இப்ப உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே அந்த இறந்து போன சின்ன பையனோட ஆவி இவரோட உடம்புக்குள்ள வருது. அந்த பையன் அப்படியே அழுதுகிட்டே பேசுற மாதிரி இவர் பேசுறாரு. ஏன்னா கரெக்டா தான் சைக்கிள் ஓட்டிட்டு போனேன், ஆப்போசிட்ல அந்த பஸ் தாமா என் மேல இடிச்சிச்சு, இடிச்ச உடனே எனக்கு ரொம்ப வலிச்சுதுமா, துடிச்சு நான் செத்துன்னு தெரியுமா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க. அது அந்த அம்மாவும் அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு சோ அந்த அம்மா கூட ஒருத்தர் வந்திருக்காரு, கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு. இப்பதான் நமக்கே தெரியுது கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்க ஆளு இந்த ஆளை வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ இவர் என்னென்னலாம் பேசுறாரு, என்னென்னலாம் செய்யறாரு சொல்லி இந்த மந்திரவாதியா வீடியோவை எடுத்துட்டு இருக்காரு. எடுத்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அப்படியே கிட்ட வராரு. ஏஞ்சி அந்த மந்திரவாதி காதுல ஒரு ஹெட்செட் ஒன்று வச்சிருக்கான். அந்த ஹெட்செட் பார்த்தாக்கா இவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அந்த கேஸை இதுக்கு முன்னாடியே விசாரிச்சு அடுத்த நாள் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின டீட்டெயில், அவங்க யாரை பத்தி கேட்கறவங்களோ அதை பத்தின டீட்டெயில் ஊருக்குள்ள எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ற வேலையை வச்சு பணத்தை பறிக்கிற ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவங்களோட டீம் எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சிடறாங்க. ஊருக்குள்ள இந்த மாதிரி தான் பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்லி சில பைத்தியக்காரங்க நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க சொல்லி இங்க சொல்லிக்கிட்டு இருக்க. கட் பண்ண அப்படியே அவனை ஒரு அரை அரைஞ்சிட்டு அங்க இருந்து அந்த அம்மாவை ஏஞ்சி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மந்திரவாதி வந்தது யாருன்னு சொல்லி கேட்டா வந்தவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர். ஸோ அவர் தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத இங்க நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க ஒரு வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு கூட ஒரு கர்ப்பிணி அம்மா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ரூமுக்கு தூங்க போறாங்க. இந்த அம்மாக்கு வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. போன தன்னோட சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டே இருக்க மாதிரி தெரியுது. திடீர்னு பவர் ஆஃப் ஆகுது. பவர் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு உருவம் அப்படி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. வந்த கொஞ்ச நேரம் அது யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் தான் வந்திருக்காரு. வீட்டுக்காரர் வந்த பின்னாடியே இன்னொரு உருவம் வருது. அது யாருன்னு தெரியல. இந்த அம்மா ஏஞ்சி போறதுக்குள்ளே டப்புன்னு அவரோட தலையில ஒரே அடி அடிச்சு அந்த ஆளோட தலையை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு கையில வச்சிருக்கிறத இந்த அம்மாவும் பாக்குறாங்க. பார்த்து பயந்து போறாங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு உள்ள தூங்கிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த பொண்ணு, அம்மா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வர அந்த பொண்ணையும் இவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி போக அந்த நேரத்துல இந்த அம்மா அந்த பொண்ணை பிடிச்சு ஒரு பக்கம் இழுத்து ஒளிச்சு வச்சுக்குது. இப்ப பவரும் வருது. பவர் வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி வருது. டக்குன்னு பார்த்தா இங்க எல்லாமே ஒரு மாயை. சோ இவ்வளவு நேரம் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் இருந்தார் இல்லையா, அந்த டாக்டர் இந்த அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த அம்மா நினைக்கிறது எல்லாமே ஒரு கனவு. சோ அந்த கனவுல தான் இந்த மாதிரி கொலை பண்ற சீனு வந்திருக்குது. இந்த பொண்ணு கனவுல வந்ததுனால இந்த டாக்டர் கிட்ட இனிமே நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட வந்துட்டேன், எனக்கு எதுவும் சரியாகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. சோ அந்த பொண்ணு ஏன் அந்த பொண்ணு உங்ககிட்ட இவ்வளவு கோபமா பேசிட்டு போறா, ஏன் அந்த பொண்ணு உங்களால சரி பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வாழ்ந்துகிட்டு இருந்த கொஞ்ச நாள்ல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போக இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் ஸ்கூல் எல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கான். அவனுக்கு படிக்கிறதுல விட இந்த டிராயிங் வரையறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதுவும் அவனோட வரைகிற டிராயிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்ல, என்ன மர்மம் அது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டா அந்த பையன் வரைஞ்ச டிராயிங்ல ஒரு கார் ஒரு நாய் மேல ஏத்தி அந்த நாய் இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராயிங்க வரைஞ்சிருக்கான். இதுல என்ன டாக்டர் இருக்கு, நார்மலா ஒரு டிராயிங் வரைஞ்சா இதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் வரைஞ்சதுல பிரச்சனை இல்ல, அவன் வரைஞ்ச மாதிரியே அந்த நாய் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஒரே ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்கான். ரெட் கலர்ல எதெல்லாம் சிம்பிள் போட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே உண்மையா நடந்துருது.
அது மட்டும் இல்ல அந்த பையனோட அப்பா கள்ள தொடர்புல ஒரு பொண்ணு கூட இருந்திருக்காங்க, அதையுமே இந்த பையன் வரைஞ்சிருக்கான். சோ அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது தன்னோட வீட்டுக்காரன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறத இந்த ஸ்கெட்ச் மூலமா தெரிஞ்சிருக்கும். சோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சொல்லி போகும்போது கூட இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா இதுலயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஆண்டியும் அவங்க அப்பாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இறந்த மாதிரியும் அந்த பையன் டிராயிங் பண்ணியிருக்கான். அதுவும் ரெட் கலர் சிம்பிள் போட்டதால சோ அது நடந்துருச்சான்னு கேட்டா ஆமா அந்த ஆளு அப்படிதான் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல இவ்வளவு விஷயம் இருக்கா, ஒரு டிராயிங்க்கு பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை இது எல்லாமே அந்த பொண்ணோட கற்பனையா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷம் பார்த்தா இங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஏதோ ப்ரோக்ராமுக்காக போட்டிருக்காரு பலருக்கு இந்த டாக்டர். சோ இப்ப அங்க போறாங்க. அங்க போனாக்கா நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அங்கேயே நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த ப்ரோக்ராம்ல ஒருத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. அதாவது ஊருக்குள்ள பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பக்கம் ஆப்போசிட்ல பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய மந்திரவாதிகள் எல்லாம் வந்திருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேய் எல்லாம் இருக்குது, குறிப்பா பேய் இருக்கிற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்காது, எப்பயுமே சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும், இன்னொருத்தரும் பேய் இருக்க வீட்டுக்குள்ள போனாலே ஒரு ஸ்மெல்லா இருக்கும், கெட்ட ஸ்மெல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு பக்கமும் சொல்றாங்க விளக்கு ஏத்தி வச்சா அது சீக்கிரமா அணைஞ்சிருமா அப்படின்னு சில பேர் சொல்ல இது எல்லாத்தையும் ஆப்போசிட்ல இருக்க டாக்டருங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் நீங்க வாங்க உங்க உடம்புல நான் பேய வர வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. இது சரியான போட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே இப்ப ஏஞ்சு வராரு. சோ அங்க நடக்கும்போது ஆப்போசிட்ல இருக்க ஒரு மந்திரவாதி ஆப்போசிட்ல வந்த ஒருத்தரோட தலையில அப்படியே கையை தான் வைக்கிறாரு. கையை வச்சு ஏதோ சில மந்திரங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. மந்திரங்கள் படிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் டப்புன்னு அந்த ஆளு இவர் சொல்ற மாதிரியே செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னோட இடத்துல உட்கார அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆளு அங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிற ஷோல இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த டாக்டருக்கே பயம் வந்துருச்சு. இது என்ன மாயம், இது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க நடுவர் கேட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோவும் வராரு. இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி இருக்காரு இல்லையா, அவரோட கையில ஒரு வாதி திருநீர் மாதிரி இருக்கு. அது வெறும் திருநீர் கிடையாது, அது வந்துட்டு ஒரு விதமான போதை மருந்து மாதிரின்னு கூட சொல்லலாம். இது கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. இதெல்லாம் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் இல்லீகலா இந்த மாதிரி மந்திரவாதிங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது போட்டோம் அப்படின்னாக்கா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தன்னையே மறந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யற மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு மந்திரவாதி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க சொல்றது எல்லாமே சரியா கூடமே இருக்கட்டும், ஆனா நான் சொல்றதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்களா, உங்களால முடிஞ்சா சேலஞ்ச் பண்ணி பார்க்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல ஒரு பேய் இருக்கு. சோ அந்த பேயை வீட்டுல போயிட்டு நீங்க தங்கணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னாக்கா கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதே ஷோல ஒரு பெரிய மந்திரவாதி சில சக்திகள்லாம் இருக்கதான் செய்யுது, எந்த அளவுக்கு சாமி உண்மையோ அந்த அளவுக்கு பேயும் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு அங்க இருக்கிற சாமியார் மந்திரவாதிங்க எல்லாரும் சொல்லதான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே ராஜா ராணிகளுக்கு எல்லாமே சில பில்லி சூனியங்கள்லாம் செய்யப்பட்டது உண்மைதான் அப்படின்னு அவரும் சொல்ல நம்ம ஹீரோ சரி ஒரே சவால் தான், அந்த வீட்டுல நான் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்காக அந்த வீட்டு ஓனரோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி ஷோல இருந்து வரோம், அங்க தங்குறோம் சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கோம், அந்த வீட்டு சாவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கதான் நம்ம டாக்டருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா டாக்டர் ஒரு பொண்ணு ஆரம்பத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அவங்களோட வீடு தான் அது. அந்த வீட்டுக்கு சாவி எல்லாம் கிடையாது, நாங்க தரதாவும் இல்ல, ஏற்கனவே அங்க நடந்த பிரச்சனை பலது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது. சோ அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருந்தா இல்லையா, நிறைய டிராயிங்ஸ் கூட வரைவான் பாருங்க. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், கடைசியா ஒரு டிராயிங்கை வரைஞ்சு வச்சுட்டு வீட்டை விட்டே போயிருக்கான். சோ அவங்கள தேடிட்டு போன இந்த பொண்ணு அவங்களோட கார்லயே மோதி தன்னோட பையனை இறந்து போயிருக்கான். சோ அவன் இறந்து போறதுக்கு முன்னாடியே அது மாதிரி டிராயிங்கை வரைஞ்சு வச்சிருக்கான். எங்க அம்மா தான் கார் ஓட்டிட்டு வருவாங்க, அந்த கார்ல தான் நான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லி வரைஞ்சே வச்சிருக்கான். சோ இந்த கதையெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த வீட்டோட சாவியே வேண்டாம்னு சொல்லி அந்த வீட்டை பூட்டிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டரோட ஃப்ரெண்டு இருக்கா. சோ அவகிட்ட சொல்லும் போது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இதை பத்தி நம்ம விசாரிப்பு சொல்லி ஒவ்வொரு இடத்துல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது அது எல்லாமே உண்மையா தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஷோல இருந்த அந்த மந்திரவாதியை போயிட்டு திரும்பவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லும் போது நம்பல, சில விஷயங்கள் இருக்கதான் செய்யுது இந்த நாட்டுல, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எதனால அவங்களுக்கு அப்படிலாம் நடக்குது, அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையா, அந்த வீட்டுல இருக்கிறது பேய் அப்படின்னு சொல்லி நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு சொல்லும் போது சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மந்திரவாதியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு டைரக்டர். இப்ப அவரு அங்க போய் தங்கலன்னு சொல்லி முடிவு பண்ணி இருந்திருக்கிறாரு. சோ அவர்
அவர் போய் தங்கும்போது அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்கான். போனதுக்கு அப்புறம் கதை எழுதலாம்னு சொல்லிட்டு தான் போய் ஒரு ரிலாக்ஸேஷனா உட்காரலாம் சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு கதை எழுத வரல. அதுல வேற அந்த டைரக்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி என் கேர்ள் ஃப்ரெண்டு சும்மா தான் இருக்கா, எங்கேயுமே ரூம் எடுக்க முடியல, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீ ஏதோ ரூமுக்கு போய் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க, எனக்கு அங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறியா, ஒரு நைட் மட்டும் இருந்துட்டு போயிடுறா அப்படின்னு சொல்ல இவரு திட்டிட்டு போனையும் வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அசிஸ்டன்ட், ஏன் சார் உங்களுக்கு தான் கதையே எழுத வரல, பேசாம உங்க ஃப்ரெண்டு வரட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா அதை நம்ம எழுதுவோம்னு சொல்லும்போது சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு வந்தவனே ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்களோட வேலைகள் நடக்க நடக்க இந்த பக்கத்துல நம்ம டைரக்டர் கதை எழுதிக்கிட்டே இருக்கார். அவர் கதை எழுதின கொஞ்ச நேரத்துல உள்ளுக்குள்ள இருக்க அவங்களுக்கு ஏதோ சில மாற்றங்கள் வருது. அந்த பொண்ணு ஏதோ ஏஞ்ச உடனே எதையோ பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல ஏதோ கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற டைரக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனோட அசிஸ்டன்ட் போயிட்டு சிகரெட் வாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த கேப்ல பயங்கரமான சத்தம் கேட்க இவர் போய் கதவை தட்டிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே வந்து கதவை திறந்துருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு காலை பிடிச்சி ஏதோ இழுக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க அவனோட லவருக்கு கூடமே தெரியல என்ன அமுக்கு, அதை போய் ஒண்ணு மட்டும் எப்படி அமுக்குதுன்னு சொல்லி இப்ப எல்லாமே பஞ்சாயத்து பண்ணி இருக்கிறாங்க. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி படுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப கதவு திறந்துதான் இருக்குது. ஏன்னா பயத்துல அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம டைரக்டர் திரும்ப போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே திரும்ப அவரோட மந்திரவாதி ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி நடந்துச்சு, ஆனா எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் டைரக்டர் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர் எழுதிட்டு இருந்தார்லே கதை, அந்த கதையில இவர் என்ன எழுதினாரோ அதுதான் உண்மையாலுமே நடந்திருக்கு. அப்படின்னா நான் எழுதின கதை அப்படியே ரியலா நடக்குது அப்படின்னா அப்போ இந்த வீட்டுல இருந்த அந்த சின்ன பையன் வரையறதும் அப்படிதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி கிட்ட கேட்டா, இனிமே எதுவுமே எழுதாதீங்க தயவு செஞ்சு, அங்கிருந்து சீக்கிரமா கிளம்பிடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க இந்த பக்கத்துல சிகரெட் வாங்க போனவனும் உள்ள வந்திருக்கான். இந்த மாதிரி டைரக்டர் எழுதின அந்த கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதை எடுத்துட்டு போய் குப்பத்தொட்டியில போட்டு வாடா, நான் தம் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போக இங்க இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாருன்னா கதை இவ்வளவு நல்லா எழுதி இருக்கிறாரு, இதை போய் தூக்கி குப்பத்தொட்டில போட்டு சொல்றாரு. இந்த கதையை நம்ம ஃபுல்லா எழுதி முடிச்சு டைரக்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச கதையை அவன் எழுத ஆரம்பிக்கிறான். அவன் எழுதுற கதையில திரும்ப அந்த பொண்ணு தூங்குது. அதே மாதிரி அவன் காதலன் பக்கத்துல படுத்து தூங்குறான். அப்ப அந்த பேய் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள புகுதுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. புகுந்த கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அந்த பொண்ணு கல்வி வச்சு கத்த ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இவனும் போக ஆரம்பிக்கிறான். கூடவே டைரக்டர் சத்தத்தை கேட்டு வந்திருக்காரு. என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னும் இல்ல, திரும்பவும் அது மாதிரி தான் நடக்குது, கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படி சொல்லும்போது, அம்மா தயவு செஞ்சு இந்த நேரத்துல எதுவும் போகாத, போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும், இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கோ, உனக்கு ஏதாவது பயமா இருக்கு அப்படின்னாக்கா ஹால்ல வந்து இரு, நாங்க எல்லாருமே கண் முழிச்சிட்டு இருக்கோம், நீ மட்டும் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட்டிட்டு போயிட்டு ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது தான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் சார் நீங்க எழுதினது தான் அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறா, அப்படின்னா நீங்க எழுதின மாதிரி அந்த பொண்ணு நடிச்சாலா அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சேடா அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் கேட்க, சார் படிச்சது மட்டும் இல்ல நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டிங்கா எழுதிருக்கேன் பாருங்க சொல்லும்போது பளிச்சுன்னு கண்ணத்துல விடுறான், நான் எழுதினால்தான் அது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா இவன் கிளைமாக்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான் அப்படின்னாக்கா, கடைசி அந்த பேய் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள புகுந்தது இல்லாம டைரக்டர் உடம்புக்குள்ள புகுந்து எல்லாருமே டைரக்டர் அடிச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கான். சோ அது எல்லாத்தையும் சொல்லும் போது உடனே டைரக்டர் உடம்புல பேய் புந்து எல்லாருமே அடிச்சு அங்கே இறந்து போயிருக்காங்க. சோ இறந்து போன சம்பவத்துக்கு அப்புறம் தான் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. சோ இப்ப இருக்க மந்திரவாதி இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரீங்களா, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா இது கூடமே போலீஸ்காரங்க கொலைன்னு சொல்லி இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க, எந்த ஒரு எவிடன்ஸுமே இது வரைக்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மந்திரவாதி எல்லா டீட்டெயிலுமே நம்ம டாக்டர் கிட்ட சொல்றாங்க. டாக்டர் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு பரிகாரம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோல வந்த இன்னும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரவாதி இருக்காரு. சோ அவரை போய் பாக்குறதுக்காக இங்க நம்ம ஹீரோவோட டீம் போறாங்க. போய் அவர்கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லும்போது, இந்த ஊர் உலகத்துல சில அமானுஷமான சக்திகள் இருக்கிறது உண்மைதான். குறிப்பா மனுஷனோட பாடி 3 விதமா இருக்கும். ஒன்னு நாம யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம், நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்கள்ட்ட இருந்து ஒரு போன் கால் வரும், இல்ல அவங்க நம்ம கிட்ட வந்து நிப்பாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாமே அந்த பாடியோட நாம யாரை நினைக்கிறோமோ அவங்களோட பாடி செல்ஸ் இந்த அளவுக்கு ஒரு எர்த் ஏரியால இருக்கும். சோ அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மனுஷனோட உடம்ப அவங்கள்ட்ட இருக்கிற தலை முடி ஏதாவது ஒரு பாகங்களை வச்சு இங்க இருக்கிற சில பொம்மைகளை வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அவங்க பேரை சொல்லி ஒரு குண்டூசி குத்துனா அங்க அவங்களுக்கு வலிக்கும். இது 2வது. 3வது, அந்த காலத்திலேயே ராஜாக்கள் போர் புரிய அந்த டைம்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டை கைப்படுத்துவாங்க. கைப்படுத்தினதுக்கு அப்புறம் சில விருதுகளை கொடுப்பாங்க. அதுலயும் சில விஷயங்களை கலந்து கொடுத்தா தன் வசப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சில ஐதீகங்கள் இருக்குது. அதுவும் அஸ்தகர்மா அப்படிங்கிற புக்ல இந்த பஞ்சபூதங்கள், பில்லி சூனியம், ஏவல் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதுல குறிப்பா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு
சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் டாக்டர் என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பொண்ணு இருக்கா, அவன் பையன் நடக்கிறது அவன் வரைஞ்ச டிராயிங்ல இருந்தது மாதிரியே தான் எல்லாமே நடந்திருக்கு, அப்படின்னு அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு நம்ம பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது, அந்த பொண்ணை முடிஞ்சா கூட்டிட்டு வா, அப்பதான் அது எந்த மாதிரியான பில்லி சூனியம் வச்சிருக்காங்க இல்ல எந்த மாதிரி சூனியத்துல செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சொல்லும்போது சரி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டாக்டர் திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த பொண்ணு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி வரும்போது அந்த பொண்ணோட தலைமுடியை மட்டும் பிடுங்கி இங்க இருக்கிற அந்த சாமியார் என்ன பண்றாருன்னா ஒரு தண்ணிக்குள்ள போறாரு. தண்ணிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் சில விதமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு செய்யப்பட்டது ஒரு சூனியம், அதுவும் உங்க ரத்த சம்பந்தப்பட்டதுல யாரோ ஒருத்தவங்க தான் செஞ்சிருக்கணும், அந்த சூனியம் சாதாரணமா இல்ல, அந்த சூனியத்தை யாராலுமே எடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனால தான் இந்த சூனியத்தை செஞ்சிருக்க முடியும். சோ இந்த சூனியத்தை எடுக்க முடியாது, ஆனா வச்சவங்களுக்கு திரும்ப அனுப்பிவிட முடியும். ஆனா அனுப்பணும்னா கூட வச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க ரத்த சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களோட முடியோ நகமோ அவங்க உடல்ல ஏதாவது சில விஷயங்களை வச்சுதான் திருப்பி விட முடியும், இதுக்கு இதான் ஒரு வழி, இல்ல அப்படின்னாக்கா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற சாமியார் சொல்றாங்க. இது எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பெரிய எறும்பு மாட்டை உயிரோடு இருக்கும்போது அதனோட தலையை வெட்டி அந்த தலையில தான் அந்த சூனியத்தை வச்சிருப்பாங்க. சூனியம் வைக்கும்போது யாருக்கு வைக்கணுமோ அவங்க குடும்பம் அழிஞ்சு போகணும், அந்த ரத்த சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களோட முடியோ நகமோ வச்சுதான் இந்த சூனியம் செய்யப்பட்டிருக்கணும், செய்யப்பட்ட அந்த எரும மாட்டோட தலையை அந்த வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு இங்க சொல்லும் போதுதான் கூட வந்த அந்த பொண்ணுக்கு ஆமா எங்க வீட்டுல ஒரு மாடு தலை இருக்கு, அது யாரு எடுத்துட்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி சாமியார் கேட்டா எனக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரியல, நான் வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நமக்கு யாராவது எதிரிங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க, அதே வீட்டுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு வயசானவர் படுத்த படுக்கையாவே இருக்காரு, அதாவது கை கால் வராம இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, ஒரு கடிகாரத்தை வச்சு ஏதோ சில மாயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு, அவரோட மைண்டை டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி டைவர்ட் பண்ணும்போது அவர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படிங்கறது நமக்கு ஒன்றும் பெருசா காமிக்கல. ஆனா இந்த பொண்ணு அந்த அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா நமக்கு சில சொந்தங்கள் இருந்தது, ஆனா அந்த சொந்தத்துல ஒரு சொத்து பிரச்சனையில எங்க அக்கா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வசதியானவரை உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் பண்ணும்போது உங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சி ரொம்பவே நல்லா சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணதால உங்க அப்பாவும் ஏத்துக்கிட்டாரு, பெருசா எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா நாள் போக்குல அவன் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சான், குடிச்சு சூதாட ஆரம்பிச்சான், சூதாடி இந்த சொத்துல எங்களுக்கு பங்கு வேணும், அதை வித்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளு கேட்டதால உங்க அப்பா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல, தன் தங்கச்சி வாழ்க்கையை இந்த அளவுக்கு சீராக்கிட்டான். அவன் குடிச்சு ஒரு கட்டத்துல உங்க அப்பாவோட தங்கச்சியுமே குடிச்சிட்டு வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி சாகையை அடிச்சுட்டான். சாகும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தையுமே சாகடிச்சுட்டு அவனும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். இது அப்ப நடந்துச்சா என்னன்னு தெரியல, அதை நினைச்சு வருத்தப்பட்டு உங்க அப்பாவை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற இந்த அம்மா தான் பொண்ணுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அதனோட போட்டோஸ் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு போட்டோஸுமே காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா இல்லையா, அவளும் பக்கத்துல தான் இருக்கா. அவ இந்த போட்டோவை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறா, இதுதான் என்னோட அக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்றாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அர்ஜென்ட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. போன அந்த பொண்ணுக்கு திரும்ப இங்க இருக்கிற அந்த பொண்ணு போன் அடிக்கிறாங்க, போனை எடுக்கல. நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் திரும்ப நம்ம இந்த பொண்ணுக்கு போன் அடிக்கிறாரு. இப்ப வீட்டுல இருக்க அந்த பொண்ணுக்கு நீங்க இந்த கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டா வர சொல்றாங்க அந்த இறந்து போன பையனோட அம்மாவை. டாக்டர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு போயிருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு யாருக்கிட்டயுமே சொல்லாம அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, எதுக்காக இப்படி வந்தது வராதமா என்ன வர சொல்ற, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லி இங்க இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா சொல்ல, உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் ஏமாத்திட்டு சொத்துக்காக சண்டை போட்டுட்டு நீ வந்து அவங்களுக்கு சூனியத்தை வச்சிருக்க, இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீ நானும் இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த சூனியத்தை நமக்கு பின்னாடியே திருப்பிடுவாங்க, அதுக்கு நாம இங்க இருக்க கூடாது, நம்ம தலைமுடி அவங்களுக்கு கிடைச்சா கூடமே ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டா கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த டிராயிங் பண்ற பையனோட அந்த அம்மாவும் இங்க வராங்க. வந்தது என்னமோ இப்ப மந்திரவாதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்பதான் நம்ம டாக்டர் கிட்ட அந்த வீட்டுக்குள்ள ஒரு கை கால் வராத ஒரு ஆளு கிட்ட பேசிட்டு இருந்தார் இல்லையா, சில வாக்குமூலம் வாங்கி இருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கறத இப்ப போட்டு காமிக்கிறாங்க இந்த பொண்ணு கிட்ட. அப்போ ஒரு பிளாஷ்பேக் அந்த ஆள் சொல்லியிருக்கான், அந்த சூனியத்தை வச்சதே நான் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றான். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு முறை அள்ளு விட்டுருது. அந்த காலத்திலே இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான்னா பில்லி சூனியம் வைக்கிறதுல கில்லாடி, இவனை பார்த்தா ஊரே நடுங்கும் அந்த அளவுக்கு ஒரு சூனியக்காரன் அவன். இவனோட தங்கச்சி தான் இப்ப இந்த அம்மாவோட அம்மாவா இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவரோட வீட்டுக்காருக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க பாருங்க,
பாருங்க. அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது. ரெண்டாவதுமே கன்சீவா இருக்கிறாங்க. இதனால இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் தான் தங்கச்சி கன்சீவா இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இதுல இந்த அம்மாக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அம்மா அப்போ பிரெக்னன்ட்டாவும் இல்ல, இவங்களுக்கு குழந்தையுமே இல்ல. ஊருக்குள்ள எல்லாருமே கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனோட வருத்தத்தை தாங்க முடியாம நேரா தன்னோட அப்பா சூனியக்காரங்கிட்ட வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து இந்த மாதிரி என்னோட வீட்டுக்காரோட தங்கச்சி ரெண்டாவது தடவை கன்சீவ் ஆயிட்டா, நான் இது வரைக்கும் கன்சீவ் ஆகல, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்ல, இப்பவே சொத்துல பாதிலாம் எழுதி கொடுக்குறாரு, இன்னும் எனக்கு குழந்தையே பிறக்காம போச்சுன்னா மொத்த சொத்து அவங்களுக்கு போயிடும், அது எனக்கு வேண்டாம்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க அங்க இருக்கிற சூனியக்கார அவங்க அப்பா உனக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த அம்மாவோட வீட்டுக்காரோட தங்கச்சி அந்த அம்மா எதர்ச்சி அந்த பக்கம் வந்திருக்குது. இவங்களை பார்த்துட்டு போலான்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னா அவர் வீட்டுக்காரருக்கு முதல்ல பொன் குழந்தை பிறந்திருக்கா, ரெண்டாவதா பையன் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. நீங்க தான் நல்லா மந்திரம் பண்றீங்கல்ல, அந்த மந்திரத்தை வச்சு எனக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, கொடுக்க முடியுமா, அதுக்கான நீ ஒன்னு செய்யணும், என்ன அப்படின்னா உன் வீட்டுக்காரோட தலைமுடியை நீ எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. அந்த பொண்ணு சரின்னு சொல்லுது. ஆனா இது யாருக்கிட்ட சொல்லக்கூடாதமா, சொன்ன அப்படின்னா பலிக்காது அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விடுறாரு. சரி நான் அந்த பொண்ணும் போகுது. அதே நேரத்தில் இந்த அம்மா, ஏப்பா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவளை அழிக்கிறதுக்கு வழி சொல்லு அப்படின்னா நீ வேற ஆம்பளை புள்ள கொடுக்க போறங்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் பண்றது மிகப்பெரிய ஒரு விஷயம், இதுல இருந்து யாராலும் தப்புக்க முடியாது, நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் செஞ்சதுக்கு அப்புறம் நீயே அதை பாப்ப அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போன அந்த அம்மா தான் வீட்டுக்காரர் தலை சீவிட்டு வச்சிருக்க சீப்புல இருந்து முடியை எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்த கொஞ்ச நேரத்துல மந்திரத்துல பண்ணி ஒரு பெரிய எருமாட்டு தலையை வெட்டி அதுலதான் அந்த சூனியத்தை செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த அம்மா என்ன நினைச்சுக்கிச்சு, நமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இதை எடுத்துட்டு போய் நடு வீட்டுல வைமா, யாருக்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிருக்கு. அதே நேரத்துல அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒண்ணு இல்லைங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் முழுக்க நம்ம மேலதான் கண்ணா இருக்கு, சோ அதனாலதான் அண்ணியோட அப்பா கிட்ட சொல்லி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, புள்ளத்தாச்சி பொம்பளை இவ்வளவு பெரிய வேட்டையா தூக்குறதுன்னு சொல்லி அவன் வீட்டுக்காரனை தூக்கி மாற்றான். மாட்டின கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அவனோட வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து சும்மா இந்த அம்மா கிட்ட தொந்தரவு பண்றது, அடிக்கிறது அப்படின்னு ஒரு நாள் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து சண்டை வளர்த்திட்டு இருக்கான். இதையும் இந்த அம்மா தூரத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கு. சண்டை கொஞ்சம் பெருசாக கட்டின பொண்டாட்டி கன்சீவா இருக்கான்னு குடும்பமே பார்க்காம அப்படியே தள்ளி விட்டதுல செவத்த ஆணியில அடிச்சு இறந்து போயிடுச்சு. அவ இறந்து போனா தெரிஞ்சதை பாத்துக்கிட்டு இருக்க அந்த சின்ன பாப்பா ஒண்ணு இருக்கும், அது தன்னோட புள்ளன் கூட பார்க்காம அந்த பொண்ணுமே அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவர் போய் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. சோ இப்படிதான் இறந்திருக்கிறாங்கிற விஷயம் நமக்கு இப்ப காமிக்கிறாங்க. குடும்பமே இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா வெளியே வரும்போது அவங்க வந்திருக்கலாம். நீ எதுக்கு நான் இங்க வந்த, மாட்டிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுதான் அங்க வந்திருக்கேன், நாம பண்ண இந்த ரத்த சொந்தத்துல இருக்கிறவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பொண்ணோட ரத்த சொந்தம் தானே அவங்க அண்ணன், சோ அவருமே இறந்து போயிட்டாரு, தான் வீட்டுக்காரனுமே இறந்து போட்டாங்க. இறந்து போன கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம், என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பொண்ணு கன்சீவா இருந்தா இல்லையா, குறப்பிரசவத்துல குழந்தை வெளியே வந்துருச்சு. அந்த குழந்தைய பார்த்து இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த குழந்தைய நான் தூக்கி வளர்க்க போறப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தையுமே அதே ரத்த சொந்தத்துல சேர்ந்ததுதான், உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் என்னைக்கா இருந்தாலும் சொல்லும்போது, அதுக்காக நான் மலடிங்கிற பட்டத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அந்த இறந்து போன பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் இன்னைக்கு இவங்கள அம்மான்னு கூப்பிட்டு இருக்குது. சோ அந்த பொண்ணுகிட்ட தான் உங்க குடும்பத்தையே நாசம் பண்ணது உங்க அம்மாவா இருக்கிறாங்களா தத்த அம்மா, அவங்க தான் அது அப்படிங்கறத நம்ம டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த சூனியத்தை அவங்களுக்கே திருப்பி விடுவோம், அதுக்கு ஒரே வழி அவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்கள ஒருத்தவங்களோட முடியும் நகமே வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு டைம் நம்ம ஹீரோ வாக்குமூலம் எடுத்திருப்பார் இல்லையா, அப்பவே அந்த கை கால் வராத கிழவன் தலையில இருந்து முடிய பிடிங்கிட்டு வந்திருப்பாரு. சோ அதை வச்சு திரும்ப அந்த வீட்டுக்கே போறாங்க. அந்த எலும்போடு அதாவது எரும மாட்டோட தலை அங்க இருக்குது. சோ இந்த மந்திரவாதிங்க அந்த முடிய போட்டு திரும்பவும் அந்த சூனியத்தை அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும்போது தான் இந்த பொண்ணு என் குடும்பத்தை, என் அப்பா அம்மாவை எல்லாத்தையுமே அழிச்சு அவங்க சாகிறத நான் கண்ணு முன்னாடி பார்க்கணும்னு சொல்லும்போது நம்ம டாக்டர் அந்த மந்திரவாதி இந்த பொண்ணு எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது கூட நம்ம டாக்டர் கிட்ட இந்த தடவை திருப்பி விட்டுருக்க சூனியம் 1000 மடங்கு சக்தி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்க வீட்டுல அந்த அம்மாவை காமிக்கிறாங்க. சோ அந்த அம்மாவை பாக்குறதுக்காக இங்க ஒருத்தர் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த அம்மாவோட அப்பா. நீங்க என்னப்பா கை கால் வராம இருந்தீங்க, ஏஞ்சி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, என்னைக்கா இருந்தாலும் அந்த ரத்த சொந்தம் நம்மள அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு அதுவா வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற இந்த அம்மா கக்கப்புக்கான்னு சிரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சூனியம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சிரிக்கும் போது அந்த ஆளும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. சிரிச்சு சிரிச்சு இந்த அம்மா தன்னைத்தானே அழிச்சு செத்தும் போகுது, சூசைட் பண்ணிக்கிறாங்க, தூக்க மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆளுமே கை கால் வராதவன் கை கால் வந்து மொட்டை மாடியில இருந்து குதிச்சு அப்படியே பொத்துன்னு விழுந்து சாகுறான். சோ சாகும்போது நம்ம மந்திரவாதி டாக்டர் அந்த பொண்ணு எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேல போய் பார்த்தா அந்த அம்மாவும் தூக்க மாட்டி இறந்திருக்கிறாங்க. அதே இடத்துக்கு தான் இன்னொரு பொண்ணு வரா.
நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா இருந்தா இல்லையா, இப்ப இறந்து தூக்குல தொங்குற அந்த அம்மாவோட அக்கா மக, அதாவது இறந்து போனது தன்னோட சித்தி. சோ அதை பார்த்து இங்க பதட்டத்துல வர சூனியை நாங்க வைக்கல, நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஓடி வர, எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு வழியா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு, எல்லாருமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இறந்து போன அந்த பையனோட அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தை இறந்து இன்னைக்கு என் பையனுமே நான் இழந்துட்டு சொல்லும்போது, இனிமே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, இனிமே நீங்க வருத்தப்படாதீங்க, இனிமே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மந்திரவாதி சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ இது முடியல, இனிமே தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது தான், ஏன்னா அந்த இறந்து போன அம்மாவோட ரத்த சொந்தம் ஒண்ணு இங்க இருக்கிறா பாருங்க, இந்த பொண்ணோட அவங்க அம்மா தானே அந்த இறந்து போன பொண்ணுக்கு அக்கா. சோ அவங்களுக்கும் பேய் பிடிக்கும், இந்த பொண்ணுக்கு அந்த பேய் பிடிக்கும், அந்த சூனியம் இருக்கும். சோ அப்படி சூனியம் வரும் சொல்லும்போது தான் அந்த பொண்ணு கக்க புக்கன்னு சிரிக்க பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ பாட்டுக்கான லீடு கொடுத்துருக்காங்க. சோ என்ன ஏதுன்னு பார்ட் 2 வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.